உறுப்பினர் சேர்க்கைக்காக பொதுமக்களின் ஓடிபி எண்ணை பெற விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவில் உறுப்பினர் சேர்க்கைக்காக ஓடிபி பெறப்படும் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது திமுகவினர் இந்த ஓடிபி வாக்காளர் சேர்க்கையின் பொழுது ஓடிபி எண்ணை பெறுவதற்கு, ஓடிபி எண்ணை மட்டும் பெறுவதற்கு கடந்த விசாரணையின் போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்காளர் சேர்க்கை நடைபெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கூறுகையில் நாங்கள் பொதுமக்களிடம் ஆதார் எண்ணை பெறவில்லை, மேலும் ஆதார் எண்ணை பெறவில்லை, சுகி, ஸ்மோட்டோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இது போன்ற ஆதார் எண்ணை பெறுகிறது, அதே நிலையில் தான் பெறுகிறோம், நாங்கள் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோம், எனவே எங்களுக்கு இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் வழக்கறிஞர் வாதிடுகையில் ஆதார் எண்ணை பெறுவதற்கும் ஓடிபி எண்ணை பெறுவதற்கும் மத்திய அரசு பல்வேறு விதிமுறைகளை, வழிமுறைகளை வகுத்துள்ளது, நிபந்தனைகள் வகுத்துள்ளது. எனவே அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய சிறிது கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்ன என்றால், அதாவது இந்த விஷயத்தில் ஓடிபி எண்ணை பெறுவதற்கு மட்டும்தான் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எனவே மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை. அரசியலமைப்பு படி குடிமகனின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. அதன் அடிப்படையில் தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் ஆதார் எண்ணை பெறவில்லை என்று திமுகவினர் கூறுகையில் அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசும் விரைவாக உரிய பதில்மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 21ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நந்தா, நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு.